ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஈஸ்டர். அதால் எங்களோட மத்தியான சமையலை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி ஈஸ்டர், எல்லாருக்கும் உயிர்த்த ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மட்டன் தான் வாங்கியிருக்கேன், ஆட்டிறைச்சி வாங்கியிருக்கிறேன். அதை வச்சு தான் சூப்பராக ஒரு குழம்பு வச்சு, அதுக்கு பிறகு நல்லா சூப்பராக ஒரு சோறு வச்சு செம்மையாக என்னென்ன அலப்புறம் பண்ணுறேன்னு வந்து பாருங்கள் என்னோட. சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சூப்பராக சமைக்கலாம். வாங்க வாங்க. இதில் பாருங்கள், ஆட்டிறைச்சியெல்லாம் நல்லா வடிவாக துப்புரவாக்கி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? நல்லா துப்புரவாக்கி எடுத்தாச்சு. இதில் சேர்க்குறேன். ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுப்பேன் ஆட்டிறைச்சி. இதோட வந்து ஈரலையும் சேர்த்து அவிச்சு எடுப்பேன். ஈரல், சுவரொட்டி எல்லாமே இருக்குது. இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன். இங்கே சைட்டில் இருக்கிற அதையும் மடித்து சேர்த்து விடுவோம். இதோட மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம், ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்க்குறேன், கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்குறேன். தண்ணி கூடுதலாக வந்துச்சுன்னா அதை நான் எடுத்து குழம்புக்கு சேர்த்து குழம்பாக்கிடுவேன். இந்த மட்டன் வைக்கிற தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். இப்போ இதை மூடி இங்கே அடுப்பில் வைப்பேன். இது அவியட் ஒரு 4-5 விசில் வரட்டும். இதில் வந்து கத்திரிக்காய் வெட்டி எடுத்துருக்கேன். டெய்லி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கத்திரிக்காயை பொரிச்சிட்டு தான் நாங்கள் செய்கிறது, மோதி செய்கிறது, இல்லாத கத்திரிக்காய் பிரட்டல் அப்படி இப்படி செய்கிறது. இன்றைக்கி யூட் சொல்லிவிட்டு கத்திரிக்காயில் பால் கறி வைக்க சொல்லி, ஆட்டிறைச்சி கறிக்கு கத்திரிக்காய் பால் கறி நல்லா இருக்கும்னு சொன்னாப்பில் நான் இன்றைக்கி பால் கறியே வைக்க போகிறேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு செத்தல் மிளகாய் 2-3 வெட்டி போடுறேன். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன், தண்ணியும் கொஞ்சம் போட்டுட்டு கணக்கு தேவையில்லை கணக்காக விட்டுட்டு இப்போ கத்திரிக்காயை இந்த அடுப்பில் வைப்போம். கத்திரிக்காய் அவியட்டுக்கும். இதில் முட்டை அவிய வைக்க போகிறேன். முட்டை அவியட்டுக்கும் வைக்கிறாவோ ஒரு மட்டு சட்டியில் வைப்பேன். முட்டை அவிய வச்சுருக்கிறேன். 2 முட்டை கூடவே போட்டிருக்கேன்னு சொன்னால் நான் நல்ல நாளுகளில் சமைக்க ஒரு 2 சாப்பாடாவது யாருக்காவது கொடுப்பேன், எங்களால் முடிஞ்சது. அதால் 2 முட்டை கூட வச்சுக்கேன். இப்போ முட்டை அவியட்டுக்கும். இப்போ சோறை வழியில் வைப்பேன். இன்றைக்கி இதில் தான் வைக்க போகிறேன். இந்த ரைஸ் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா பழுதாயிட்டு. இந்த மாதிரி நான் வைக்கிற சோறு தேங்காய் பால் விட்டு வைக்கிறேன். நான் அது ரைஸ் குக்கரில் வைக்க இன்னும் நல்லா வரும். இன்றைக்கி ரைஸ் குக்கர் பழுதாத்தால் இதிலே வச்சு இறக்க போகிறேன். சூடாட்டும். இப்போ சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பேன். தேங்காய் எண்ணெய் நல்லாவே சூடாயிட்டு. இப்போ எண்ணெய் சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டுக்கும். இதில் கருவேப்பிலை, உங்கள்கிட்ட ரம்பையில் இருந்தால் சேர்க்கலாம். வெங்காயம், இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது. இதில் வந்து பட்டை ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு அதையும் சேர்க்குறேன். இதுவும் சேர்ந்து வதங்கட்டுக்கும். இதோட மஞ்சள் தூள் சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து விடுறேன். இதோட வந்து பிளம்ஸும் காஜுவும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ அரிசியை கழுவி எடுப்போம். இது வந்து சீரக சம்பா தான் இன்றைக்கு எடுத்துருக்குறேன். இந்த தண்ணியை இப்போ தொட்டோம்டா, இந்த உடனே இந்த வெயிலில் வர தண்ணியில் நீங்கள் தேத்தண்ணி போடலாம். அப்படி இருக்குன்னு சூடு தெரியுமா? கழுவி எடுப்போம். அரிசியை சேர்க்குறேன்.
உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கலந்து விடுவோம். இந்த சூட்லேயே இருக்கட்டுக்கும். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். தேங்காய் பாலில் தான் இந்த சோறு அவிச்சு எடுக்கிறது. இது என்ன ரைஸ் குக்கருண்டா இன்னும் சூப்பராக கணக்காக அப்படியே வரும். எனக்கு அதெல்லாம் பதம் தெரியும். ஆனால் இதுலேயும் வரும். அடுப்பை தணிச்சு விடுவோம். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால் கொஞ்சமாக 1ஆம் பாலும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. மூடி விடுவோம். சோறு அவியட்டுக்கும். அடுப்பு ஆக கூட்டி வைக்கல, நான் கணக்காக மீடியத்தெலாம் விட்டுருக்கேன். இப்போ சோறு அவியட்டும். கத்திரிக்காயை பார்ப்போம். நல்லா அவிஞ்சு வரும். பயந்துட்டாருங்க. இது வந்து நல்லா மட்டன் அவிஞ்சிருக்குமே. நீ காணும் இறக்கி விடுவோம், நிப்பாட்டி விடுவோம். நல்லா ப்ரெஷர் வெளியே வரட்டும். அதனால் கத்திரிக்காயை மசிச்சு விடுவோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதில் ஒரு கொஞ்சமாக தக்காளி பழம் சேர்க்குறேன். இதோட மாசி கருவாடு ஒரு கொஞ்சம், கட்டத்தூள், இப்போ தேங்காய் பால். இது வந்து 1ஆம் பால். இதோட 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் ஒரு கொஞ்சம். இப்போ கலந்து விடுவோம். இது கொதிச்சு வரட்டுக்கும். இதில் வந்து கொஞ்சமாக சின்ன சீரக பவுடர் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ எனக்கு துறந்துட்டேன் யாருக்கிட்ட. ஓ இப்போ இதை கலந்து விடுவோம். ஒரு அடியாக கொட்டுப்பட பார்த்து சென்றா தம்பி நல்லா தான் இருந்திருக்கு. கத்தரிக்கறி இப்போ இது கொதிச்ச ஒன்று இறக்க வேண்டியான். அங்கே பாருங்க, ஐஸ்கிரீம் பண்டில் வந்துட்டு மறைச்சாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாது. ஹாய் ஜனகன், எனக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஐஸ்கிரீம் வண்டியில் மறைச்சாச்சு. இப்போ கத்தரிக்காய் இறக்க போகிறேன். இது ஐஸ்கிரீம் பண்ண போனவே அதுக்குள்ளே நிப்பாட்டியாச்சு. இங்கே பாருங்க நண்பர்களே, இது என்கிட்ட புதுசு வாங்கி நான் பாவிக்கவே இல்லை, உடைஞ்சிட்டு கவலையாக இருக்குது. சரி ஒருக்காவது பாவிச்சிட்டு வரைக்கும்ட்டா தம்பி. உடைஞ்சிட்டு சைட்டில். சூப்பராக கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். அடிக்கிற வெயில் என்ன வெயிலோ வெயில் நண்பர்களே. இது வந்து ஃபலூடா ஐஸ்கிரீம் என்ன. நல்லா இருக்கும். இங்கே வேறு என்ன குடிக்கிறாரு வேங்க. என்ன இது ஓரியோ பிஸ்கட். அங்கே பாபு. நான் வந்து இதான் வாங்கினேன். டெய்லி அது குடிக்கிறது. இது அந்த ஆக்கள் நிற்கணும். மண்டைக்கு யாரும் வந்தவே என்ன நல்லா இருக்கு நண்பர்களே. ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது. இந்த வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்குது. குடிச்சிட்டு வரோம். குழம்ப வைக்க போகிறேன். சோறை கண்டோ உள்ள அடுப்பில் வச்சாச்சு. அது அவியட்டுக்கும். இதில் வந்து குழம்ப வைப்பேன். இதில் பாருங்க, மட்டன் நல்லா அவிஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் பொரிக்க எடுப்பேன், கொஞ்சத்தை குழம்பு வைப்பேன். பார்த்தீங்களா, நல்லா அவிச்சிட்டு பாபுமா அப்படி இருக்கண்டு சுடுமா. நல்லா இருக்கும். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பேன். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு செத்தல் மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இதோட வந்து கருமிளகாயம் பட்டி வச்சுக்கேன் நான். நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கட்டுக்கும்.
தக்காளி பழம் சேர்க்குறேன் வதங்கிறதுக்கு. இதில் வந்து உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு போடாமலே செய்யலாம். நான் உருளைக்கிழங்கு போடுறேன்டா எனக்கு ஆசை. உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்குது. நான் பெருசாக அந்த மட்டன் ஈரல்கள் சாப்பிடுவேன், பொரிச்சது சாப்பிடுவேன். அதால் வந்து நான் உருளைக்கிழங்கு போடுறேன்னா நல்லா இருக்குது. அந்த மட்டன் சுவை எல்லாமே உருளைக்கிழங்குலாம் இறங்கி நிற்கிது. மைவேக்காது தெரியாது மட்டனை சாப்பிட்றது. நான் உருளைக்கிழங்கை போட்டுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடுவேன். எப்படி சாப்பிட்டேன் அவே. ஓகே, கொஞ்சமாக தண்ணி விடுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக ஒரு அரை அவியல் அவிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு இனி வந்து இங்கே மட்டன் அவிய வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே போட வேண்டிய. சட்டி காணும் தானே என்ன, அது கொதிச்சு வேறு அந்த மாதிரி காணும். இனி குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாமா? எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 கரண்டி போட்டிருக்கேன். சட்டி மாத்திரா வந்து கடைசியாக கலந்து விடுவோம். இந்த வடிவாக இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. குழம்பு கொதிக்கட்டுக்கும். சோறு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நீங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை இறக்கி போட்டு இதுக்கு வெங்காயத்தை பொரித்து போட வேண்டியது தான். இதில் இருக்கட்டுங்க. இங்கெல்லாம் சட்டியை வைப்போம், சூடாட்டும். இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள வாக்கில் இதை பொரிச்சு எடுப்போம். பொரியட்டும். இப்போ குழம்பை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகுது. உப்பு பார்ப்போமா? இப்போல்லாம் சூப்பராக இருக்குது. இனி இறக்கி போட்டு இதுக்கு வந்து தேசிக்காய் அப்படி புளிஞ்சுட வேண்டியா. இதில் வந்து இறைச்சி பொரிக்கிறதுக்கு இங்கே எல்லாம் தேசிக்காய் எடுத்துருக்குறேன். சீட்ஸ் எடுத்து தான் வச்சுருக்குறேன். புளிஞ்சு விடுவோம். தேசிக்காய் புளி புளிஞ்சு விட்டாச்சு, கலந்து விடுவோம். பார்த்தீங்களா, அதுக்கு தேங்காய் பாலே சேர்க்கையில் இப்படி இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. இந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து சட்டி சூடாயிட்டு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடாட்டுக்கும். சூடாயிட்டு இங்கே அவிச்சு வச்சுருக்க மட்டனை பொரிக்க போடுவோம். இது வந்து பொரிஞ்சு வரையக்குள்ள தான் நான் வெங்காயம் போடுவேன். இப்போ போட மாட்டேன். இப்போ இது பொரிஞ்சு வரட்டுக்கும். ஒரு அரைப்பதம் பொரிஞ்சு வரைக்கான் வெங்காயத்தை போடணும். இப்போயே போட்டோம்னா வெங்காயம் எரிஞ்சிடும். இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். அரைச்சி பொரிஞ்சு வரையுது பாருங்க, நல்லா இந்த மாதிரி. இப்படி அரைவாசி பொரிஞ்சு வரைக்குள்ள சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன், போடுவோம். இதோட உள்ளி, கருவேப்பிலை, இப்போ இதெல்லாம் சேர்ந்து அப்படியே பொரிஞ்சு வரட்டுக்கும். இப்போ இங்கே வெங்காயத்தை பொரிச்செடுத்தாச்சு. இந்த சோறுக்கு மேலால் இப்படி போடுவோம். இப்போ இதை மூடி விடுவோம். இங்கே பாருங்க, மல்லி இலை வட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மட்டனுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, கலரை பார்த்தீங்களா. அப்படி அந்த வெங்காயம் உள்ளி எல்லாம் அப்படியே சேர்ந்து பொரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். இன்னொரு 1 நிமிஷம் விட்டுட்டு வைக்குவோமா. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு எடுப்போம். ஆக இன்னும் கறிச்செண்டா இந்த வெங்காயம் கசக்கிற மாதிரி இருக்கும், சின்ன வெங்காயம். அதனால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் எடுத்துருவோம். இல்லைங்களா, எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்செடுத்தாச்சு. தேசிக்காய் புளி கொஞ்சமாக புளிஞ்சு விடுவோம். தேசிக்காய் புளி அப்படியே உள்ளுக்கு இருக்குது, இதெல்லாம் வருது. இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். சோறு,
கத்தரிக்காய், மட்டன் பொரியல், மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு. அங்கே ராம கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கு தாங்க அதை. இப்போ வாங்க சாப்பிடலாமா? சோறல் கரண்டி கொண்டு வந்தேன். யூடு காணுமா? யூடு கணக்கு கொடுக்கக்கூடாது, பெரிய வளர்ந்துருவார். அதெல்லாம் யூடியூப் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். சரியான்றே இது எனக்கு சரியா? நான் முட்டை வந்து கத்தரிக்காய். டெய்லி கத்தரிக்காய் பொரிக்கிறது. அதோட இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சாச்சு, என்ன வெள்ளைக்கறி மாதிரி வச்சாச்சு. நாங்கள் இடு இதோடய சாப்பிட்டு போயிடலாமே என்ன, சோறு அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு குழம்பு கரண்டியை காணையிலன்னா ஆள் வச்சிருக்கு கையில். எனக்கு நான் பெருசாக அந்த குழம்பு இறைச்சி சாப்பிட மாட்டேன். அதனால் உருளைக்கிழங்கு தான் எனக்கு நல்லா பிடிக்கும். ஓகே வாங்க சாப்பிடலாம். பொரியலை பாருங்க, வாங்க சாப்பிடலாம். பசி செம்ம பசி எல்லாருக்கும் நண்பர்களே தெரியுமா? அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு அப்படி குழச்சி தாக்கி, அதை கத்தரிக்காய் இருக்கா அதையும் போட்டு குழச்சி தாக்கி, முட்டை இருக்குது பாருங்க, முட்டையும் எடுத்து இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும். சோறு செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அந்த பொரியலில் ஈரல் பொரியல் நல்லா இருக்கும், மட்டன் ஈரல் பொரியல். வெங்காயங்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கதை இல்லை உங்களுக்கு இப்படி ஸ்டூலில் வச்சு சாப்பிட பிடிக்காதா? இருக்கு தானே போயினா அப்போ இருந்தாங்க. நானும் குடிஞ்சாலும் சாப்பிட்றேன். இந்தாங்கனுங்க அப்போ இப்படி சாப்பிட்டு ஆகிவிட்டு நல்லா இருக்கும். இப்படி கிட்ட வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் இப்படி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். கத்திரிக்காய் பால் கறி இருக்குது, அப்படி இருக்கட்டும். சொல்லுங்களேன், ஒன்றும் சொல்லாமல் இருக்கு. நானே சொல்ல ஆக்கள் நெப்பின போல் சும்மா அடிச்சு விடுறோம். அந்த பொடியன் பேசாமல் சாப்பிடுறது போல் சும்மா அடிச்சு விட்றாள்னு நெப்பினா. சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. செய்முறை போட்டு தானே இருக்கு பாருங்க. செய்து பார்த்து சாப்பிடுங்க. ரசம் வைக்கணும் பண்ணுறதுனால டைம் போயிட்டு ஆனா நல்லா இருக்கும். சாப்பிட்டு ரசத்தை குடிக்க நல்லா சமைக்கும். சாப்பிட்டு பேர் எப்படி இருக்கணும். சும்மையா இருக்கு நண்பர்களே. நாங்கள் சாப்பிட போகிறோம், ஒரு புடி பிடிக்க போகிறோம். பாருங்க இந்த குழம்பை பாருங்க, இந்த சோபா சாஸ் கறி பவுடர்ல குழம்பை பாருங்க. இந்த குழம்புல தம்பி குழம்பை விட்டு விட்டு மட்டனையும் வச்சு அருமை. நல்லா இன்னைக்கு ஒரு அருமையான மதிய சாப்பாடு வேறு லெவலாக இருக்குது. சரியான பசிக்குது. நாங்கள் கடவுளாண்டு சாப்பிட போகிறோம். கதைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைண்டு அவ்வளோ பசி, கொடூர பசி. என்ன அப்படி இருந்தும் ஐஸ்கிரீம் அதெல்லாம் குடிச்சு தாக்கியாச்சு. ஆனாலும் எங்களுக்கு
சாப்பிடணும் இல்லையா, பசிக்கும் இல்லை எங்களுக்கு, அதான் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி ஈஸ்டர். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டினா அங்கே வந்துட்டீங்க நமங்க. பாய். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். தம்பின்னு சொல்லிட்டாரா?